அது எது சாதனை தெரியுமா? நீ பணம் நிறைய நீ வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையோடு இருக்கணும். அதுதான் சாதனை. உறவுகள் தான் சாதனை. நீ பணத்தை சம்பாதிக்கலாம். தொழிலில் நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம். உன்னை யாரும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. 18 மணி நேரம் வேலை பார்க்கலாம் நீ. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் நீ ஒரு துணையோடு வாழணும். உனக்கு 50 வயசில் உன் மனைவி இறந்து போகலாம், கணவன் இறந்து போகலாம். உடனே இன்னொரு திருமணம் செய்ய முடியுமா? அந்த சமூகம் அதற்கு தடையாக இருக்கிறது. ஆனால் 60 வயசுலேயும் 90 வயசுலேயும் நீ உழைப்பதற்கு, நீ சம்பாதிப்பதற்கு ஒன்றும் தடையே கிடையாது. உன்னை பாராட்டுவாங்க, ஆக ஓகணுவாங்க. உனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, உன் கணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா இன்னொரு கணவனை உன்னை தேடிக்க முடியுமா? அதற்கு இந்த சமூகம் ஒத்துழைக்காது, வரவேற்காது. அதே மாதிரி 70 வயசில் நீ கல்யாணம் பண்ண ஆசைப்படுற உன் கணவன் இறந்துட்டான், இன்னொரு கணவனை ஒரு அம்மா தேடுறாங்க அப்படின்னா அவரும் சம்மதிக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்ல. அந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு இல்லை. நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. உறவுகள் துணையோடு வாழணும், அதுதான் சாதனை. இருக்கிற துணையை முதல்ல பாதுகாப்பு. அதற்கு வாய்ப்பு இல்லை. 70 வயசில் 80 வயசில் 60 வயசுலேயே உங்கள் துணை உன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு, மறுமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இங்கே சூழல் இருக்குது. ரொம்ப பணக்காரங்க வேணால் அதை சாத்தியப்படுத்தலாம். பெரும்பாலான மக்களால் சாத்தியப்படுத்த முடியாது. சின்ன வயசில் இளம் வயசுலேயே கணவன் இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பது இங்கே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது முதிய வயதில் தான் உண்மையிலே நமக்கு துணை தேவை. துணையோடு வாழும்போது தான் வாழணுங்கிற ஆசை வரும். வாழ்நாள் ஆயுட்காலம் கம்மியானது காரணமே துணை, அந்த மறுமணத்திற்கான ஆதரவு இல்லை. எல்லா வயசுலையும் துணையோடு வாழணும் அப்படிங்கிற அந்த கருத்து இங்கே வலுவாக இல்லை. அப்போ பெரும்பாலும் முதியவர்கள் தனிமையில் வாழும்போது இருக்கிறத விட செத்து போகலாம்ப்பா அப்படின்னு தான் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. அப்போது நம்ம மறுமணத்தை ஆதரிக்கவில்லை, ஒரு முதிய வயதில் மறுமணத்திற்கு ஆதரவே கிடையாது அப்படின்னா நீங்கள் வக்கர குணம் படைத்தவர்கள். அவர்களை ஆயுட்காலம், அவர்களை சீக்கிரம் சாகடிப்பதற்காக தான் நீங்கள் அதுபோன்று செய்கிறீர்கள். நீங்கள் ஐயோ 80 வயசுலாம் ஒருத்தர் மறுமணம் செய்யக்கூடாதுப்பா, அதுக்கெலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்கள் பாட்டி 80 வயசு ஆகிடுச்சு, இப்போ தான் தாத்தா இறந்து போனார், யாராவது 80 வயசில் ஒரு தாத்தா இருக்கார், எங்கள் பாட்டிக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தான். அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, அவர் இருந்தப்போ நான் இருந்தேன், ஒரு நிம்மதியாக இருந்து அவர் கூட அன்பாக பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் 80 வயசு, இப்போ அவர் இறந்துட்டார், அதனால் இனிமேல் 85 வயசு 82 வயசு செத்து போயிடுவாங்க. அப்போ அதுக்கு யார் காரணம்? இந்த சமூகம் தான் காரணம். அவங்களுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு துணை இருப்பாங்கல்ல, 80 வயசில் ஒரு ஆண் இருப்பாங்கள்ல, அப்போ சேர்த்து வைக்க வேண்டியதுதானே. அவங்களுக்கும் ஆசை இருக்கும், இவங்களுக்கும் ஆசை இருக்கும். உட்காந்து பேச்சு துணை, ஒருத்தர் ஏதாவது பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ஏதோ கிடப்பாங்கள்ல. அப்போ அப்படி இருந்தால் அவங்க இன்னும் வாழ்வாங்க. வாழணுங்கிற ஆசை வரும். துணை இருக்கும்போது தான். உன்ட்ட நிறைய பணம் இருக்குது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம், ஆனால் வாழணுங்கிற ஆசை இருக்குது பாரு, அது உறவால் தான் வரும். உன்னை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வாழணுங்கிற ஆசை வரும், ஆயுள் காலம் கூடும். ஆசைப்பட்டால் தான் நீ வாழ முடியும். ஆசை உனக்கே வாழணுங்கிற வெறுப்பில் எப்படா சாகணும்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் சுருங்கி போச்சு. அதனால் மனிதனுடைய கெட்ட குணம், மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்காத, அதை வரவேற்காத மனிதனின் கெட்ட குணம் தான் மனிதனின் ஆயுட்காலம் குறைஞ்சு போனதுக்கு காரணம்.